அன்பாளர்களே, நிச்சயம் நல்லதேவன் முருகானந்தன் அடுப்பங்கரை சமையல் பிபிஎம்ஸ் கிச்சனுக்காக ஜெய்பனி சேனலில் இன்றைக்கு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஆசாரி ஸ்பெஷல் கூட்டு பொரியல் தான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. ஆமாம், ஏன்னா இது வந்து வடச்சட்டியில் இல்லாமல் பாருங்கள், இந்த தோசை சுடுகின்ற இந்த தோசை கல்லில் தான் நம்ம அதை செய்யணும். பார்த்துட்ருக்கீங்க. அப்போது இதில் என்னென்னு கேட்டிங்கன்னா ஸ்பெஷல் வந்து நல்ல சுவையாக இருக்கும், நல்ல விசேஷமாக இருக்கும், நல்லா சாப்பிட்றதுக்கு அருமையாக இருக்கும். அதான் நீங்கள் பார்த்துட்ருக்கீங்க. தக்காளி சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கிக்கணும், வெங்காயத்தை சிறு சிறு துண்டுகளாக நறுக்கிக்கணும். அடுப்பில் வந்து தோசைக்கல்லை வச்சு அதில் கடுகு, வெந்தயம், இந்த கடலைப்பருப்பு இதெல்லாம் போட்டு தாளித்து, கருவேப்பிலை எல்லாம் போட்டு தாளிச்சிடுங்க. அப்புறம் அதில் தக்காளி சின்ன சின்ன துண்டுகளாக வைக்க தக்காளி, அப்புறம் வெங்காயம் ரெண்டையும் போட்டு நல்லா வதக்குங்க. அதில் வந்து சேனைக்கிழங்கு சின்ன சின்ன துண்டுகளாக நறுக்கி அதில் போடுங்க. அப்புறம் சோயா, சின்ன சோயா அதையும் சேர்ந்து அது கூட சேர்ந்து வேக வைக்கணும். அதையும் சேர்த்து அது கூட அந்த ஆட்டுக்கல்லையே அந்த தோசைக்கல்லையே போட்டு நல்லா கிளறி விடுங்க. தேவையான அளவுக்கு எண்ணெய் ஊற்றிக்கிங்க. பட்டை, கிராம்பு, ஏலக்காய் போட்டால் நல்லாயிருக்கும், இல்லைனாலும் பரவாயில்ல, அது போட்டுக்குங்க. கொஞ்சம் தயிர் விட்டுக்குங்க. கொஞ்சம் நிலக்கடலை மாவு, அதுவும் அதில் மாவு நல்லா பொடி பண்ணி, நிலக்கடலை பொடி பண்ணி அதையும் சேர்த்திக்கிங்க. அப்புறம் மிளகுத்தூள், மல்லித்தூள், மட்டன் மசாலா தூள் இது எல்லாம் கூட சேர்த்திக்கலாம். கொஞ்சம் தயிர் வேணாலும் விட்டுக்குங்க. எண்ணெய் வந்து தேங்காய் எண்ணெய் விருப்பப்படுறவங்க தேங்காய் எண்ணெய் போட்டுக்குங்க. அதில் வந்து கொஞ்சம் தேவையான அளவுக்கு வெல்லத்தை சேர்த்துனா கொஞ்சம் இனிப்பான சுவை கிடைக்கும். ஆக இப்படி செஞ்சு இதை சாப்பிட்டு பாருங்கள். இந்த ஆசாரி ஸ்பெஷல் கூட்டு பொரியல் ரொம்ப விசேஷமாக இருக்கும். சாப்பிட்டு பார்த்து எனக்கு சொல்லுங்கள். அடுப்பங்கரை சமையல் மற்றும் நிச்சயம் நல்லது. முருகானந்தன்.